ஐந்தாம் வகுப்பு மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாரம் நானும் பறக்கப் போகிறேன் என்ற துணை பாடத்தினுடைய வினா விடைகளை அறிந்து கொள்வோம். துணைப்பாடம் நானும் பறக்கப் போகிறேன். விடையளி. வினாயன் 1. தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன? அதாவது அவன் என்ன பண்ணனா, சிறகை விரித்து பறவைகள் பறப்பதைப் போல தானும் பறக்க வேண்டும் என்று தன்னுடைய எண்ணத்தை அவளுடைய அப்பாவிடம் கூறினாள் அல்லவா? அதற்கு அவங்க அப்பா விளக்கங்களை கூறினார். அதற்கு அவள் அமுதா மீண்டும் கூறிய காரணம் என்ன அப்படின்னா, பறவையை விட அதிக எடையுடன் தான் இருப்பதால்தான் தன்னால் பறக்க முடியவில்லை என அமுதா கூறினாள். பறவையை விட அதிக எடையுடன் தான் இருப்பதால்தான் தன்னால் பறக்க முடியவில்லை என அமுதா கூறினாள். வினாயன் 2. பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடல் அமைப்பு எவ்வாறு உள்ளது? பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடல் எடை குறைவாகவும் அதன் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன. அதனால தான் சிறகை விரித்து பறவைகளினால் விண்ணில் பறக்க இயலுகிறது. வினாயன் 3. பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யார்? வினால யார் யார்னு 2 பேர் கேட்டிருக்காங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? கண்டுபிடித்தவர்களுடைய பெயர் இருவராகத்தான் இருப்பாங்க. அவங்களுடைய பெயரை எழுதணும். பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார்? நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரைட் சகோதரர்கள் என அழைக்கப்படுவோம். அப்படி அந்த ரைட் சகோதரர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், ஆர்வில் ரைட், வில்பர் ரைட். இந்த ஆர்வில் ரைட் அப்படிங்கிறவரை ஓர்வில் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சகோதரர்கள் அப்படின்னு சொன்னால் யார்? இருவர்கள் இல்லையா? அவங்க யார் 2 பேரும்? ஆர்வில் ரைட், வில்பர் ரைட். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பறக்கும் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். மாணவ கண்மணிகளே, நீங்கள் அனைவரும் இந்த வினா விடைகளை உங்களுடைய பாட ஏட்டில் எழுதி கொள்ளவும். நன்றி.